மாசில்லாத உலகம் படைப்போம். அதில் பிக்சரில் வந்து எது சரியான படமோ அதுக்கு மட்டும் நம்ம டிக் பண்ணணும். அடுத்த பயிற்சி என்ன வகையான விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோடு தொடர்புடைய என்ன விழா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது விளையாட்டு விழா, அடுத்தது ஆண்டு விழா, அடுத்தது அறிவியல் திருவிழா. அடுத்தது அழைப்பிதழை படிப்பேன். அறிவியல் திருவிழாவிற்கு ஒரு அழைப்பிதழ் கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான கேள்விகள் கீழே இருக்குது. அழைப்பிதழ் எதை பற்றியது? கழிவு மேலாண்மை. அடுத்த 2வது கேள்வி, இவ்விழாவில் கலந்து கொள்வதன் மூலம் நாம் எதை அறிந்து கொள்ளலாம்? மூணையுமே, காய்கறி கழிவு, கழிவுநீர் கழிவு, மின்னணு கழிவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எந்த கழிவுகளை மேலாண்மை செய்ய கற்றுத்தரப்படும்? திடக்கழிவு, திரவக்கழிவு. மாறன் 4 மணிக்கு அறிவியல் திருவிழாவுக்கு போனால் அவனோட திட்டம் சரியா தவறானது? ஏன் அப்படின்னா விழாவே வந்து காலை 10:30 மணி முதல் 12 மணி வரைக்கும் மட்டும்தான். ஸோ 4 மணிக்கு போனால் விழா முடிந்துவிடும். அடுத்தது படிப்பேன், உரிய விடையை இணைப்பேன். அதில் ஏன் தேவையற்ற நெகிழி பொருட்களை சேகரித்தல். அடுத்தது இந்த இலைகளை குப்பை தொட்டியில் ஏன் போடுகிறாய்? இதில் வந்து அதாவது இதை கொண்டு அழகான பூந்தொட்டிகள் செய்வேன், இலைகளை வந்து மக்கச் செய்து செடிகளை உரமாக்குவேன். அடுத்தது 3வது, பார்த்தாயா என்னுடைய அலைபேசிக்கு 2 மின்னேற்றிகளை வைத்துள்ளேன், ஒன்று போதுமானது. ஏன் நடந்து செல்கிறாய் அப்படின்னா குறைவான தொலைவு அப்படின்றதுனால நடந்து செல்கிறேன், அதுதான் கரெக்ட். அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம். எந்த மாவட்டத்தில் அறிவியல் திருவிழா நடைபெறுகிறது? அரியலூர் மாவட்டத்தில் அறிவியல் திருவிழா நடைபெறுகிறது. ஒரு நிறுத்தற்குறியின் பெயர் இப்பக்கத்தில் உள்ளது, அது வந்து கேள்விக்குறி. மின்னணு கழிவு உருவம் கூறிய முழக்கத்தொடர். மாசில்லாத உலகம் படைப்போம், மகிழ்வான வாழ்வு பெறுவோம். அடுத்தது 3வது கேள்வி, மின்னணு கழிவு உருவத்தின் பாகங்கள் எதனால் செய்யப்பட்டிருந்தன? பழுதான கணினிகளின் பகுதி பொருட்கள் ஒரு அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன. அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது. தோள்பட்டையில் ஒரு ஒலிபெருக்கி பொருத்தப்பட்டிருந்தது. முதல்ல இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு வாக்கியங்களை பேசுகிறது மாதிரி இருக்கும். ஆனால் இதில் இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. உன்னுடைய முறை வரும்போது அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த குழந்தை. ஆனால் வந்து அவன் முறைக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு வந்து பக்க எண் கொடுத்துருக்காங்க எண் அகராதியில். அதில் வந்து பார்த்தா முறை அப்படின்னா தன்னோட முறை வரும் வரை காத்திருக்கணும். அடுத்தது முறைனா முறைத்து பார்த்தல். ஸோ அதுக்காக இப்போல்லாம் கீழே வந்து இப்படி ஒரு எண் அகராதி சொற்களை பயன்படுத்துகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது கண்டுபிடிப்பேன், வண்ணமிடுவேன். அதில் வந்து அவங்க கொடுத்துருக்குற கீழே வந்து என்னென்ன அனிதாவின் பள்ளிக்கு என்ன வண்ணம் அடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நம்ம கீழே இருக்கிறத குறிப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கலர் அடிக்கணும். அடுத்தது பூங்காவிலிருந்து கயலின் வீட்டிற்கு வரும் வழியில் என்னென்ன உள்ளன? அக்பரின் வீடு உள்ளது. அருணின் வீடு பூங்காவிற்கு எந்த திசையில் உள்ளது? மேற்கு திசையில் உள்ளது. அடுத்த பயிற்சி, உற்று நோக்குவேன், விடையளிப்பேன். அந்த தெருக்களுடைய பெயர், யாரோட வீடு, அதுக்குரிய சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, எரிபொருள் நிலையத்திற்குரியது, அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம கீழே இருக்க வினாக்களுக்கு வந்து நம்ம விடையளிக்கணும். ஃபஸ்ட்டு கேள்வி, தேநீர் கடை அமைந்துள்ள தெரு எது? தென்றல் தெரு. பள்ளியை குறிக்கும் வரைபடம் 2வது இது. அடுத்தது கொடுத்துருக்க குறியீடு எதை குறிக்கிறது அப்படின்னா எரிபொருள் நிலையம். கயல் வீட்டிலேருந்து கபிலனுடைய வீட்டுக்கு போகிற வழியை வந்து எழுதணும். அடுத்தது குறிப்புகளை படிப்பேன், வரைவேன். அவங்க கொடுத்துருக்க மாதிரி வீட்டுக்கு வந்து இடதுபுறம், வலதுபுறம், மரமும் குளம், அப்புறம் வந்து மலைகள், கல், பாறை, அதெல்லாம் வந்து கீழே வரையணும். வார்த்தைகளை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்க முடியுமோ படித்து அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற டைமிங்கை வந்து கீழே எழுதணும். ஒலிப்பேன், அறிவேன். அதில் எழுத்துக்களை நம்ம வாசிச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற கேள்விக்கு நம்ம வந்து விடுபட்டதுக்கு நிரப்பணும். செங்கலின் மீது சேவல் நின்றது. தென்னை மரத்திலிருந்து தேங்காய் கிடைக்கும். அட்டை பெட்டியில் பேரிக்காய்கள் இருந்தன. அடுத்தது படிப்பேன், மின்னுவேன். எழுத்துக்கூட்டி எழுத்துக்களை வாசிக்கணும். அடுத்ததும் அதே மாதிரி தான் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து உனக்கு பிடித்த சொற்கள், அப்புறம் வந்து உன்னுடைய நண்பருக்கு பிடித்த சொற்கள் எல்லாம் வந்து நம்ம கீழே எழுதணும். இந்த 2 பக்கமுமே வந்து ஒன்லி வாசித்தலுக்கான பயிற்சி.
அடுத்து நானே செய்வேன். மாலையில் கமலா பந்து விளையாடினாள். இதுக்கு பொருத்தமான வினாத்தொடர் கமலா எப்பொழுது பந்து விளையாடினாள். அடுத்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமாக பாணர் அரண்மனைக்கு போகிற வழியில் எதை பார்த்தாரு அப்படின்னா 6 காட்டை கடந்து சென்றார். அடுத்தது 3வது கேள்வி. படத்தில் மின்னணு சாதனங்களின் பெயர்களை எழுதுக. இதில் மின்னணு சாதனம் 2 தான். மடிக்கணினி, அலைபேசி, கணினி 3 பொருட்கள். அடுத்து படத்துக்கு சரியான தொடரை கண்டறிக. மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும். அடுத்தது மக்காத குப்பைகள், தொழிற்சாலை புகை, சாயக்கழிவுகள், நெகிழிகள் இவை போன்று மாசு ஏற்படுத்தும் மற்றொரு பொருள் எது அப்படின்னா மின்னணு கழிவுகள். அடுத்து படத்தை பார்த்து அது தொடர்பான ஒரு 3 தொடர்கள் எழுதினா போதும். அடுத்தது பத்தியை படித்து அதுக்கு கீழே வினாக்கள். மின்னணு கழிவுகளால் பாதிக்கப்படுவது அப்படின்னா நிலம், நீர், காற்று 3மே. மின்னணு கழிவுகள் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா சிதைந்த மண் பொம்மை. அழகு அப்படின்னா எழில். உனது வீட்டில் பயனற்ற உடைந்த தொலைக்காட்சி இயக்கி என்ன செய்வாய் அப்படின்னா மறுசுழற்சி செய்வதற்கு கொடுப்பேன். அடுத்து ஐ செய்யலாமில்ல. நம்ம குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எதில் ஆர்வம் அதிகமோ அதை நம்ம எழுதணும். அடுத்தது கீழே ஒன்றுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓரெழுத்து சொல் எழுதணும். அடுத்து 2ன்னா 2 எழுத்து சொல் அது மாதிரி எழுதி கீழே வாக்கியங்களை நம்ம நிறைவு செய்யணும். அடுத்து 3வது உன்னுடைய ஓய்வு நேரத்தில் நீ என்னென்ன செய்வ. படங்கள் வரைவேன், நண்பர்களுடன் விளையாடுவேன், தொலைக்காட்சி பார்ப்பேன், வீட்டை சுத்தம் செய்ய அம்மாவுக்கு உதவுவேன், கைவினைப் பொருட்கள் செய்வேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எழுதலாம். அடுத்தது உங்கள் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது எது. எங்கள் வீட்டில் ஓய்வே இல்லாமல் இருப்பது கடிகாரம். நேரத்தை சரியாக காட்டுவதால் தான் என்னால் சரியான நேரத்தில் என் வேலைகளை செய்து முடிக்க முடிகிறது.